சரி, திரு கேசிபி, என்ன நடக்குது சார் உங்களுடைய வட்டாரத்தில்? நீங்க இருந்த கட்சி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்சைட் டீடைல்ஸ்லாம் என்ன? இந்த நிகழ்ச்சி அதிமுக கட்சிக்கு சம்பந்தமில்லாத நிகழ்ச்சின்னு சொல்றாங்க. நியூஸ் ஜேல வந்த கிளிப்பிங்ஸ் பாருங்க. அந்த மாட்டு வண்டிக்கு முன்னாடி போற மோட்டார் சைக்கிள் இருக்கும். அந்த மோட்டார் சைக்கிள் அதிமுக கொடி கட்டிக்கிட்டு தான் போகுது. அதே போல அந்த நிகழ்ச்சி மாநாடு அந்த பந்தல் வரைக்கும் பக்கத்துல வரைக்கும் அதிமுக கொடிகள் தான் வந்து கட்டி இருக்குது. குறைந்தபட்சம் அந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள், ஜெயலலிதா அம்மா படங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஒன்று. அடுத்தது, இந்த நிகழ்வு நடக்கிற பகுதி இருக்கு இல்லையா, செங்கோட்டையனுக்கு உட்பட்ட பகுதி. அதாவது அவனாசி, நம்பியூர், கோபி, பெருந்துறை, இந்த பகுதிகள் எல்லாமே செங்கோட்டையன் பொறுப்பாளராக இருக்கிற பகுதி. 72 அவர் பொறுப்பு வகிக்கின்ற ஒரு பகுதி. இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாகவே தான் தெரியும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் போய் பார்த்தோன்னே எப்படி நியாயமா இது என்ன நடக்கணும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் அந்த தேதியை வாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்குண்டான ஒருங்கிணைப்பையே செங்கோட்டையன் பண்ணியிருக்கணும். ஆனா செங்கோட்டையனுக்கே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது தெரியாது. ஏற்பாடு செய்து ஏன் எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டையனை யாரும் சொல்லல, அது ஏன் புறக்கணிக்கணும்னு கேக்குறேன். அதுக்கு தான் நான் வர்றேன். அந்த காரணத்துக்கு வர்றேன். அதாவது அப்ப அது தெரியாது. ரெண்டாவது, இன்னொரு கேள்வி சொல்றாங்க இல்லையா, நீங்க உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு போன் பண்ணி ஏன் இந்த மாதிரி ஒரு இது வைக்க சொல்லுங்கன்னு சொல்லலாமேனா, எடப்பாடி பழனிசாமி சாப்பிடலைன்னா அவருக்கு பசிக்கும் இல்ல, அவருக்கு அதிமுக கட்சிக்காரர் தானே. செங்கோட்டையனுக்கு இருக்கிற உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி உணர்வு அற்று போய்விட்டது. அவர் அதிமுக காரர் அல்ல, அம்மா மீது விசுவாசம் இல்லாதவர் அல்ல, எம்ஜிஆர் மீது விசுவாசம் இல்லாதவர் அல்லன்னு செங்கோட்டையன் நினைக்கல. அப்ப நமக்கு ஏற்பட்ட இந்த உணர்வு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படல? அவருக்கே அதை பார்த்தா, ஏப்பா அம்மா படம் வச்சிருக்கீங்களா, பின்னாடி வைங்க, அந்த கொடி இதெல்லாம் கட்டி இருக்கிற இடங்கள்லாம் அவங்களுக்கு 2 பிளக்ஸ் வைங்கன்னு அவரெல்லாம் சொல்லணும். இது செங்கோட்டையன் வீட்டு விசேஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வரலன்னா சொல்றாரு. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நிகழ்ச்சியில பேசும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பெயரை சொல்றாரு. அவங்க தான் முதல் கட்டமா நிதி ஒதுக்குனாங்கன்னு சொல்றாரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் நியமிச்சாங்க, எனக்கு அது வசதியா வாய்ப்பா போச்சுன்னா அவர் சொல்றாரு. எங்கேயும் அவர் ஜெயலலிதாவை விட்டு கொடுக்கவே இல்லையே திரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, அவர் விட்டு கொடுத்தாருன்னு சொல்லல. செங்கோட்டையன் சொல்றது என்ன, அம்மாவுடைய படம், எம்ஜிஆர் உடைய படங்கள் அங்க வைக்கப்படல, அது வைத்திருக்கப்பட வேண்டும். எங்களை உருவாக்கியவர்கள் அவர்கள் படங்கள் புறக்கணிக்கிற இடங்கள்ல எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள். ஒன்று. வழக்கமான செங்கோட்டையன் வந்து ஒரு நல்ல நட்புறவோடு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருந்திருந்தா தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஏன்பா அங்க வைக்கல, அதை கொஞ்சம் உடனே வைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லாததுக்கு காரணம், அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமியோடு பேசினாங்க. அது வந்து நிச்சயமான, அது உண்மை. இன்னும் அதுல எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைகளே நான் சொல்றேன். உங்களுக்கு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் போன்றவர்களை எல்லாம் இணைச்சுதான் நடத்தணும்னா நீங்க எல்லாம் தனியா போய் அவங்கள வேணா இணைச்சு நடத்திக்கங்க என்று. அப்ப சிவி சண்முகம் எந்திரிச்சிட்டாரு. என்னன்னு, நாங்க வந்து கட்சியை வளர்த்தணும், அடுத்து உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்கிறோம், நீங்க இந்த மாதிரியான பதில சொல்றீங்கன்னு சொல்லி அவர் கோவிச்சுக்கிட்டாரு. அப்ப இது நடந்தது உண்மை. அப்ப அதற்கு பிறகு செங்கோட்டையன், அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறாரு. நடந்தது உண்மை என்று செங்கோட்டையன் பொது வெளிகள்ல பேசுறாரு. பொது வெளிகள்ல பேசப்பட்டதற்கு பின்னர் திட்டமிட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்படுறார். 6 மாதங்களுக்கு முன்பு NS பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு விவசாய சங்க தலைவர், அவருக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, வேலுமணி பேசுறாரு, செங்கோட்டையன் பேச அனுமதிக்கப்படவில்லை. அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். அப்ப அது போல இந்த
கட்சி ஒருங்கிணைக்கப்படணும்னு சொன்னதற்கு பிறகு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்குள்ள, அதாவது அந்த பொது வெளியில அவர் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார். இதுல மற்றவர்கள் இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடலாம். தினகரன் இதுல உடனே 2 பேட்டியை கொடுத்து, ஏதோ தினகரன் 1 மாசத்துக்கு முன்னாடி டெல்லி போயிட்டு வந்தாரு, அங்க டெல்லி இவருதான் போய் அங்கெல்லாம் முடிச்சு போட்டு வந்தாரு, இதெல்லாம் கற்பனைகள். இதுக்கெல்லாம் சம்மதமே கிடையாது. அதே போல பிஜேபி பின்னால இருக்குது, முன்னால இருக்குது, சைடுல இருக்குது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. களத்தில் அதிமுக வலிமையாக இல்லை, மீண்டும் ஆட்சி அமைக்கிற பலத்தை பெறவில்லை. அடிமட்டத்தில் இருக்கிற வாக்காளர்களும் தொண்டர்களும் மீண்டும் அதிமுக ஆளுகிற வாய்ப்பை பெற்றுத் தருகிற ஒரு நிலையில் இல்லை. அதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதே போல இதுல பல பேர் பல உள்நோக்கத்தை கற்பிக்கிறாங்க. செங்கோட்டையன் நினைச்சிருந்தால் ஓபிஎஸ் காலத்துல ஓபிஎஸ் புரொட்டஸ்ட் பண்ணின பொழுது, தர்மயுத்தம் நடத்தின பொழுது எல்லோரும் எதிர்பார்த்தது செங்கோட்டையன் அந்த இப்படி ஒரு புரொட்டஸ்டை எடுத்திருப்பார் என்று. நான் பேசினேன் அன்னைக்கு செங்கோட்டையனோட. அவர் சொன்னது இல்லப்பா, கட்சி வீணா போயிடும், நம்ம எப்படியாவது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த இயக்கத்தை கொண்டு போறதுக்கு பார்ப்போம் என்றுதான் செங்கோட்டையன் சொன்னாரே ஒழிய அவர் பிளவுபடுத்த நினைக்கல. அடுத்து அப்படி அவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தார்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது, இல்ல நான் இதற்கு போட்டியிடுகிறேன், நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு தேர்தல் நடத்துங்க, நான் இதுல வரணும் என்று அவர் கேட்டிருக்கலாம். அவர் அதை கேட்கல. அம்மா இறந்த பிறகு கூட அந்த இடத்தை அவர் கிளைம் பண்ணி இருக்கலாம். அடுத்து ஓபிஎஸ் இந்த அணிகள் இணைப்புக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட முதல்ல சொல்றாரு, அதற்கு பிறகு செங்கோட்டையன் சொல்றாரு. நானு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து பேசுறோம். இது மாதிரி தினகரன் கூட கொஞ்சம் எம்எல்ஏஸ் போயிட்டாங்க, இந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்துவதற்கு நம்ம இது இயக்கத்தை இணைக்கணும், கேசிபியும் செங்கோட்டையனும் கொஞ்சம் இது எப்படியாவது இதை நிறைவேற்றுங்க, ஓபிஎஸ் போய் பேசுங்கன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் செங்கோட்டையன் நானும் பேசுறோம், திருப்பி எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒருங்கிணைப்பு தான் இணைப்பு நிகழ்ச்சிகளை திரு செங்கோட்டையனுடைய பிரதான நோக்கம் எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறதுங்கிறத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். நேரம் கடந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு வருட காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல விமானத்துல வருகிற பொழுது நானும் செங்கோட்டையன் சந்திச்சோம். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, ஏன்பா இது மாதிரி எல்லாம் பிரச்சனை, நீங்க வாங்க, நான் வர்றேன், கூட வர்றேன், இபிஎஸ் நீங்க நாடு நம்ம 3 பேர் உட்கார்ந்து பேசலாம், உடனே உங்களோட இணைப்பை நான் உங்களை சேர்த்து நான் அறிவிக்க வைக்கிறேன், நீங்க வாங்க என்று சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல என்னால உங்களுக்கு எதுக்குன்னு தர்ம சங்கடம், பார்க்கலாம், அது எடப்பாடி பழனிசாமியே பேசிட்டு அவருக்கு தெரியும் இல்ல, அவரா பேசிட்டு கிட்ட, அப்ப நம்ம இதை பத்தி முடிவு பண்ணலான்னு என்று. அப்ப மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக வர வேண்டும். முதலமைச்சர் பத்தி கவலை இல்லை, மீண்டும் அதிமுக ஆள வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. அதை நோக்கி இந்த இயக்கம் பயணிக்கவில்லை என்பது மட்டும்தான் பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை என்பது மட்டும்தான் பிரச்சனை. இதற்கு பின்னணியில சசிகலாவும் இல்ல, தினகரனும் இல்ல, பாஜக லெப்ட் ரைட் சென்டர் எதிலும் இல்ல. ஆனால் இந்த பிரச்சனைகள் வளர்ந்தால் நாளை மறுநாள் வருகிற அந்த தீர்ப்பு வேறு மாதிரி வந்தால், இன்னொரு தலைமை மாற்றம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்னார் இல்லையா, அரசியல் ஏதேனும் மாற்றம் இருக்குதா, அணிகள் மாறி இருக்குதா? இன்றைக்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையிட்ட இன்னைக்கு காலையிலிருந்து பேசியிருக்காங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையினை தொடர்பு கொண்டு இன்று காலையிலிருந்து பேசியிருக்காங்க.